ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தக்காளி சட்னி செய்ய போகிறோங்க. இந்த சட்னியை 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த சட்னியை இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கடாயில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கடலெண்ணெய் உள்ளே சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. கூடவே கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா கிளறி விட்டு வதக்கி விடலாங்க. இது கூட நம்ம தக்காளியை நல்லா கழுவி உள்ளே சேர்த்தி வதக்கி விட்டுடலாங்க. கூடவே உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கிடும். சோம்பு, பட்டை இந்த ரெண்டையும் உள்ள அப்படியே சேர்த்திக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுடலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிக்சி ஜாரில் இதை அப்படியே மாற்றிக்கலாங்க. இதை சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சி ஜாரில் மாற்றணுங்க. இப்போ இதை அப்படியே பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாங்க. மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அதே கடாயில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கலாங்க. கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. மிக்சியில் அரைச்ச சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்திக்கலாங்க. இது அப்படியே ஒரு கிளறிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. ஈஸியாக நம்ம சிம்பிளாக இந்த தக்காளி சட்னி நம்ம செஞ்சாச்சு. இந்த தக்காளி சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. எப்போவுமே இட்லி, தோசைனா சட்னி, சாம்பார் தான் நம்ம கூட வச்சு சாப்பிட்ருப்போம். ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக இந்த சட்னியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.